2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அமத்சியா என்ற ராஜாவை குறித்து சொல்லுகிறது. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. அமத்சியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செஞ்சான், ஆனால் முழு மனசோடு செய்யலை. நம் செய்கிற காரியங்களை முழு மனதோடு செய்ய விரும்புகிறார் ஆண்டவர். நீங்கள் முழு மனதோடு உங்கள் காரியங்களை செய்கிறீங்களா? உங்கள் வேலைகளை முழு மனதோடு உங்களை ஈடுபடுத்திக் கொள்றீங்களா? முழு மனதோடு செயல்பட தேவன் விரும்புகிறார். அப்போ முழு மனதோடு செயல்படுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது வேதத்தின் தியானம். நீங்க கேட்கலாம், தியானம்னா என்ன சார்? அது என்னன்னு எனக்கு புரியலன்னு கேட்கலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு உங்களிடத்தில் மிகுந்த அன்பாய் இருக்கிறபடினாலே உங்களை கடைசி வரை காக்க அவர் வல்லவர். உங்களிடத்தில் எதை அவர் துவங்கினாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களிடத்தில் எந்த காரியத்தை ஆரம்பித்தாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். உங்களை தம்முடைய அன்பினால் நடத்த வல்லவர். உங்களை அவருடைய கிருபையினால் சுமக்க வல்லவர். அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. உங்கள் மேலே அவருடைய கிருபை இருக்கிறது. ஆகவே நீங்கள் அவருடைய வேதத்தை தியானித்து அதன்படி நடக்கவும் பழக வேண்டும். நீங்கள் கேட்கலாம், வேதத்தை தியானிக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை என்று கேட்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேத தியானம் என்கிறது சில நேரத்தில் புரியாமல் இருக்கு. தியானம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அநேகருக்கு தெரியும், ஆண்டவருடைய வார்த்தையை வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று தெரியும். அநேகர் அதை கடமையாக செய்கிறாங்க. சிலர் ஒருவேளை கடமைக்காக கேலண்டர்லையாவது வாசிக்கிறாங்க. அப்படின்லாம் சிலர் இருக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 இடங்களிலே வேதாகமத்திலே தியானிப்பதினால் ஏற்படுகிற நன்மைகளை குறித்து வேதம் சொல்கிறது. ஒன்று, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7-9 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே கொடுத்த இந்த வேத வசனத்தை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் காரியங்களை நீ இரவும் பகலும் தியானித்து இதன்படி நடப்பதற்கு உன் வாயில் வைத்து நீ கவனமாயிரு என்று சொன்னார். அப்பொழுது நீ புத்திமானை நடந்து கொள்வாய், நீ செய்கிற எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகும் ஒரு மனுஷனுக்கு என்றால் அவன் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆவதாக, சங்கீதத்தின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் யார் தியானிக்கிறார்களோ அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆம் அன்பானவர்களே, எல்லாம் வாய்க்கணும், எல்லாம் ஜெயிக்கணும், எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். அப்போ நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு சொல்லலாம், நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன் சார், நான் நல்லதெல்லாம் செய்யலாம் முயற்சி பண்ணுறேன், நல்லதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், என்னால் முடிஞ்சதெல்லாம் செய்கிறேன், நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன், என்னை பற்றி தவறாக பேசப்படுகிறது, என் வாழ்க்கையில் குறைகள் சுட்டி காட்டப்படுகிறது, நான் என்ன செய்கிறேனே எனக்கு தெரியல, ரொம்ப கவலையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். உங்கள் கவலைகளை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். எப்பப்பெல்லாம் நீங்கள் கவலைப்படுறீங்களோ அப்பப்பெல்லாம் வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதை பற்றி தியானிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்றதை மறந்துடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் அதை செய்ய ஒரு நாளும் தயங்கக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அமத்சியா என்ற ராஜாவை குறித்து சொல்லுகிறது. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. அமத்சியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செஞ்சான், ஆனால் முழு மனசோடு செய்யலை. நம் செய்கிற காரியங்களை முழு மனதோடு செய்ய விரும்புகிறார் ஆண்டவர். நீங்கள் முழு மனதோடு உங்கள் காரியங்களை செய்கிறீங்களா? உங்கள் வேலைகளை முழு மனதோடு உங்களை ஈடுபடுத்திக் கொள்றீங்களா? முழு மனதோடு செயல்பட தேவன் விரும்புகிறார். அப்போ முழு மனதோடு செயல்படுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது வேதத்தின் தியானம்.
நீங்கள் கேட்கலாம், தியானம்னா என்ன சார், அது என்னன்னு எனக்கு புரியலன்னு கேட்கலாம். நம்ம எல்லாருக்கும் தியானம் பண்ண தெரியும். எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு கவலைப்பட தெரியும்னா தியானம் பண்ண தெரியும்னு அர்த்தம். கவலை என்பது எதிர்மறையான சிந்தைகளை அப்படியே நினச்சிட்டே இருக்கிறது. எனக்கு வேலை கிடைக்காது, எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்காது, என் எதிர்காலம் எனக்கு என்ன ஆகுமோ, இப்படியே யோசிக்கிற அநேகர் உண்டு. எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, நான் மட்டும்தான் தோத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்கிறத யோசிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. இந்த மாதிரி யோசிக்கிறத தான் நெகட்டிவ் மெடிடேஷன், எதிர்மறையான தியானம்னு சொல்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி தியானிப்பது பாசிட்டிவ் மெடிடேஷன். சாதக சிந்தை, நேர்மறையான சிந்தையினுடைய அது வெளிப்பாடாக இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் டெய்லி எழுந்தோடனே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நான் ராஜரிக ஆசாரிய கூட்டம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னு சொல்லணும். இதை சொல்கிறதுக்கு நீங்கள் அதை பற்றி தியானிக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேனே, உங்கள் மனசில் கொஞ்சம் ஆண்டோடைய வார்த்தையை கற்பனை பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்னவோ கற்பனை பண்ணுறோம் இல்லைங்களா? நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு பிரியாணியை பார்க்குறேன்னு பாருங்கள். அழகான பிரியாணி, ஹைதராபாதி பிரியாணி வரும் உங்கள் முன்னாடி. ஆமன்பானவர்களே, கண்ணை மூடிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், பிரியாணியை பார்க்காதீங்க. ஆவிக்குரிய மன்னா கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்வது எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். தியானிக்கும் பொழுது உங்களுடைய மனது முழு மனதாகிறது. அல்லேலூயா. ஏக சிந்தை உண்டாகிறது. உங்கள் மனதில் ஒரு மனம் உண்டாகிறது. அமத்சியா முழு மனதோடு கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதை செய்யவில்லை. ஆகவே அவன் அதை கர்த்தருக்கு முன்பாக அரைகுறையாக நடந்து செய்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரை முழு மனதோடு அன்பு கூற முதலாவது கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவரை முழு மனதோடு நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இயேசு சொன்னார், பிரதான கற்பனை, முதலாவது கற்பனை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்வாயாகன்னு சொன்னார். நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்கள் இருதயம் அப்படியே கிளர்ந்து எழும்பி கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிறதோடு இல்லை, கர்த்தருடைய அன்பின் பரிமாணங்களை புரிந்து கொள்வீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஆண்டவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரத்தை புரிந்து கொண்டு அதனால் தெய்வத்தினுடைய கிருபையினாலும் தெய்வீக சுவாபத்தினாலும் நிரப்பப்படுகிறேன் என்று எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அன்பானவர்களே, கர்த்தரை நேசிக்க வேத தியானம் உதவுகிறது. கர்த்தருடைய அன்பின் பரிமாணங்களை புரிந்து கொள்ள வேத தியானம் உதவுகிறது. ஆகவே நீங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும். அடுத்ததாக, கர்த்தருடைய அன்பினால் நாம் நடத்தப்படும் பொழுது அநேக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய இலகுவாக நம்மால் முடிகிறது. அன்பானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போயிருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம், ஊழியத்திற்கு போயிருக்கலாம், படிக்க போயிருக்கலாம், எங்கேயா போயிருக்கலாம். சிலர் உங்களை புண்படுத்தி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்ம விழுந்து போன உலகத்தில் வாழ்கிறோம். தினமும் உங்கள் மேலே பொறாமல் புண்படுத்துறது கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த புண்படுத்துகிற மனுஷரை நீங்கள் வெறுக்கலாம், இல்லாட்டினா இயேசுவின் அன்பினால் நிரம்பி அவங்களை நேசிக்கலாம். நீங்கள் அவங்க சொன்னதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் வேதனை தான் பெருகும். மாறாக ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது அல்லவா, நீங்கள் பிறருக்கு மன்னிக்க வேண்டும். நீங்கள் எப்படி மன்னிக்கிறீங்களோ அதன்படி தான் பரலோக தகப்பன் உங்களை மன்னிப்பார்ன்ற வசனத்தை ஞாபகப்படுத்தணும். அதோடு கூட எவ்வளவாக நீங்கள் அன்பு கூறப்பட்டீர்கள் என்பதை நினைக்கணும். இப்படி நீங்கள் நினைக்கும் போது தான் மன்னிப்பை ஈஸியாக கொடுக்க முடியும். இல்லாட்டினா மற்றவங்க உங்களை புண்படுத்தும் பொழுது சுலபம் மன்னிக்க முடியாது. இயற்கையான உங்கள் சக்தியினால் மன்னிக்கவே முடியாது. நிறைய மருத்துவர்கள் அல்லது ஆலோசகர்கள் சொல்லலாம், மன்னிச்சிருங்க, மறந்துடுங்க, இந்த இடத்துலேருந்து வேற ஊருக்கு போங்க, அப்போ பழைய காரியெல்லாம் உங்களை விட்டு விலகிடும்பாங்க. எதுவும் போகாது. இயேசுவினுடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது
அந்த தியானம் உங்களை அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொழுது மன்னிப்பது சுலபமாகிவிடும். கசப்புகள் மறந்துவிடும். உங்களுக்கு செய்யப்பட்ட துரோகங்களை நீங்கள் கடந்து போவீர்கள். சுலபமாக நீங்கள் முன்னேறுவீர்கள். அல்லேலூயா, ஆமென். அன்பு செய்ய உதவுகிறதோடு அன்பின் பரிமாணங்களை புரிந்து கொண்டு கர்த்தருடைய கற்பனைகளுக்கு சுலபமாக கீழ்ப்படிய தியானம் உதவுகிறது. அல்லேலூயா. வேத தியானத்தை நாம் ஒருபோதும் லேசாக எடுக்கக்கூடாது. நம் வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது. நம் வாழ்க்கையின் அடிநாதமாக இருக்கிறது. நீங்க செழிக்கணுமா, நீங்க உயரணுமா, புயற்காலத்திலும் வெயில் காலத்திலும் கடுமையான குளிர்காலத்திலும் உங்கள் வாழ்க்கை தாக்கப்படாமல் உயர நிற்க வேண்டுமா, வேதத்தில் தியானமிட்டு அதில் நங்கூரமிடுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டவன் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாக இருக்கிறான். அவருடைய வேதத்தை தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவருடைய வார்த்தையில நீங்க நிக்கிறீங்க. அது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு சமானம். பெருவெள்ளம் வரலாம், பெரிய மழை வரலாம், புயல் காற்று வரலாம், நடுக்கங்கள் வரலாம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேத தியானம் உதவுகிறது. அடுத்ததாக என்னுடைய வார்த்தையை தியானிக்கும் போது உங்கள் கற்பனையின் சக்தி அப்படியே ஒரு கிரியேட்டிவ் சக்தியாக மாறிடும். உங்களுக்குள்ள உள்ள இமேஜினேஷன் அப்படியே பெரிதாக வளர ஆரம்பித்துவிடும். இதுதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாக வேண்டும். காலையில் எஞ்சோடனே ஒரு கப்பில் டீயோ காஃபியோ எடுத்துக்கிட்டு இன்னைக்கு என்ன ஆக போதோன்னு சோகமாக உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சோகமாக தான் போகும். காலையில் எழுந்தோடனே காஃபியோ டீ எடுங்க, அல்லது எது உங்களுக்கு பிடிக்குமோ எடுத்துட்டு வேதத்தை எடுத்து, என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுன்னு சொல்லி அப்படியே கற்பனை பண்ணுங்க. யோவான் பத்மதூவில் இருந்த பொழுது அவன் ஒரு தரிசனம் கண்டான். இயேசுவின் முகத்தை அவன் பிரகாசிக்கிற சூரியனைப் போல பார்த்தான். யோவான் மட்டும்தான் பார்க்கணுமா? அந்த வசனத்தை நீங்க படிச்சு இயேசுவின் முகம் சூரியனைப் போல இருக்கிறத பாருங்க. அவ்வளவுதான். இயேசுவின் மாட்சிமை உங்களுக்கு வெளிப்படும். இயேசுவின் மகிமை வெளிப்படும். இயேசுவின் மகிமையோடு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்பாக எதிரிகள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள். அல்லேலூயா. தியானம் தருகிற வல்லமை. தியானம் உங்கள் மனதை புதிதாக்கும், உங்கள் கற்பனையின் சக்திகளை வலுப்படுத்தும். அதுக்கு பிறகு உங்களுக்கு நெகட்டிவாவே பேச தோணாது. அல்லேலூயா. தியானத்தினால் உண்டாகிற, வேத தியானத்தினால் உண்டாகிற அடுத்த பலனாக, அடுத்த ஒரு மகிமையான காரியமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வேத தியானம் உங்கள் மனதை புதிதாக்குகிறது. உங்கள் கற்பனையின் சக்தியை அது மிக பெரிதாக நல்ல விதத்தில் கொண்டு போகிறது. ஏன் இதை சொல்றேன்னா, 1 யோவான் 4:17 சொல்லுகிறது, இயேசு இருக்கிறபடியே இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. இயேசு இருக்கிறபடியே நாம் எங்க இருக்கிறோம்? நம்முடைய ஆவி மறுபிறப்பு அடையும் பொழுது, நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படும் பொழுது நாம் இயேசுவை போல ஆவியிலே மாறுகிறோம். நம்முடைய மனதிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே நாம் இயேசுவை போல இல்லை. ஆனால் வேதத்தை தியானிக்க தியானிக்க உங்கள் மனம் மறுரூபமாகும். உங்கள் ஆவியிலே, ஆத்துமாவிலே கர்த்தரின் வல்லமை புரண்டோடும். உங்கள் சரீரத்தினாலே, உங்கள் கைகளினாலே நீங்கள் தொடும் பொழுது ஜனங்கள் சுகமாவார்கள். வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. உங்கள் மனதிலும் இயேசுவை போல மாறுவீர்கள். சரியான சிந்தை, சரியான நடத்தை, சரியான செயல்பாடு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அல்லேலூயா. வேத தியானம் உங்கள் வாழ்க்கையை உச்ச கட்டத்திற்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்கிறது. நீங்க அதை முக்கியத்துவம் படுத்தணும். ஏதோ சாதாரணமாக சும்மா வாசிப்போன்னு சொல்லி வாசிக்காதீங்க. வாசிங்க, யோசிங்க, தியானிங்க, கட்டளையிட்டு ஜெயம் பெறுங்க. அல்லேலூயா. வாசிங்க, யோசிங்க, தியானித்து கட்டளையிடுங்க, ஜெயம் பெறுவீர்கள். ஆமென். இப்படி வேதத்தை நீங்க தியானிச்சு தியானிச்சு பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஜபமே வேற லெவலுக்கு போயிடும். ஆமென். ஒரு மீடியாக்கர் ஜபமாக, ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் அதை செய்யும் என்ற
விண்ணப்ப பட்டியலின் ஜெபமாக இருக்காது. விண்ணப்பத்தை கேட்குறது தப்பு கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர்கிட்ட போய் ஒரு விண்ணப்ப பட்டியலை கொடுக்குறாங்க. நல்லது, ஆண்டவர் நம் விண்ணப்பத்தை கேட்குறார். ஆனால் நீங்கள் விண்ணப்பத்தோடு கூட ஸ்தோத்திரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்து முடித்த ஜெயத்தையும் பேசி பாருங்க. நீர் எனக்கு உம்முடைய நீதியை கொடுத்தபடியால் நான் நீதிமானாக இருக்கிறேன். நீர் எனக்கு சிலுவையிலே சுகத்தை கொடுத்தபடியால் நான் சுகம் பெற்றிருக்கிறேன். நீர் எனக்காக தரித்திரரானபடியால் நான் இன்றைக்கு செழிப்பாகிறேன் சொல்லி பாருங்க. உங்களுக்கு செழிப்பு வரும். உங்கள் ஜெபம் மாறும். உங்கள் ஜெபம் மிக பெரிய டைமென்ஷனுக்குள் செல்லும். ஆமென். வேதத்தை தியானிப்பதினால் கர்த்தரிடத்தில் முழுமையான அன்பு கூறுவீர்கள். அன்பின் பரிணாமத்தை தெரிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய அன்பினால் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவீர்கள். அதோடு கூட உங்கள் மனம் புதிதாகி உங்கள் படைப்பாற்றல் பெருகும். உங்கள் ஜெபங்கள் மாறும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வாசிங்க, யோசிங்க, தியானிங்க, கட்டளையிட்டு உங்கள் ஜெபத்தில் உங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யறதெல்லாம் கைகூடும். உங்க மூலமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். உங்க மூலமா கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். உங்கள் மூலமா கர்த்தர் அநேகரை தொட்டு சுகமாக்க போகிறார். உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. உங்களை கொண்டு எழுப்புதல் வரப்போகிறது. உங்களை கொண்டு மகிமை வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அப்படி செய்ய போகிறார். ஆமென். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய வசனத்தை வாசித்து செம்மையானதை செய்து சரியான நோக்கத்தோடு செய்து உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வீட்டிலும் அற்புதம் செய்யும். அற்புதங்களை செய்யும். அடையாளங்களை செய்யும். ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இந்த செய்தியிலே நான் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் உங்கள் மனதிலே தியானியுங்கள், சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார். என்ன உங்களிடத்தை துவங்கினாரோ அதை முடிப்பார். தியானியுங்கள், வெற்றி பெறுவீர்கள். ஆமென். இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிதான நன்மைகளை கட்டளையிடுவார். ஆமென்.